K for kid. ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நாம திருக்குறள் கதைகள் வரிசையில அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அண்ணா தமரின் தனிமை தலை அப்படிங்கிற திருக்குறள் கதை கேட்க போறோம். கேட்கலாமா? வாங்க. முன்னொரு காலத்துல வெற்றி, கதிர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றாவே விளையாடுறது என்ன, ஒன்றாவே ஸ்கூலுக்கு போகிறது என்ன, ஒன்றாவே காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டாங்க 2 பேரும். ஸோ எல்லாம் படிச்சுட்டாங்க. சரி, அடுத்தது என்ன, நம்ம 2 பேரும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோண்டா, இல்லைன்னா எங்கேயாவது வெளியூர்லையாவது போய் ஏதாவது ஒரு வேலை கற்றுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் கதிரும் முடிவு பண்ணுறாங்க. சரி, ஓகே, நம்ம பக்கத்து ஊரில் போய் ஒரு நல்ல வேலை கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வெற்றியும் கதிரும் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னாக்கா நடந்து தான் போகணும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு. ஸோ வழியில் காடெல்லாம் இருக்க செய்யும். ஸோ வெற்றியும் கதிரும் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, சரிடா நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம், வழியிலலாம் சாப்பாடு கிடைக்காது, நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதிர் எவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து என் கூடவே இருக்கான், அவன் இல்லாமல் எனக்கு எந்த வேலையுமே ஆகாது, அவன் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அப்படின்னு சொல்லி வெற்றிக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது கதிரை நினச்சி. ஓகே வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேக் பண்ணிவிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் சொல்லி, பாய் மம்மி நாங்கள் போய் நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போகிற வழியெலாம் வெற்றி நினச்சிட்டே போகிறோம், நம்ம திருப்பி வரும்போது நிறைய பணம் சம்பாதிப்போம். கதிர்கிட்ட வேற டிஸ்கஸ் பண்ணுறான், நம்ம இவ்வளோ சம்பாரிச்சோன்னா நம்ம 2 பேரும் ஈக்குவல் ஹாஃபாக பிரிச்சுக்கணும்டான்னே கதிர், ஆமாண்டா நம்ம 2 பேரும் ஈக்குவல் ஹாஃப், 2 பேரும் ஈக்குவலாக தானே கஷ்டப்படுறோம், 2 பேரும் ஈக்குவல் ஹாஃபாக தான் பண்ணிக்கணும் அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக பேசிட்டு வராங்க 2 பேரும். பேசிட்டே நடந்துகிட்டே போகும்போது நல்லா இருட்டிடுச்சு. இருட்டு பயங்கர இருட்டு. காட்டு வழியில் போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு வெற்றிக்கும் கதிருக்கும். திடீர்னு போயிட்டே இருக்க போகும்போது வழியில் பார்த்தா ஒரு சத்தம். ரெண்டு பயம் வந்துருச்சு. என்னடா சத்தம் அது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டாங்க. திருப்பி மறுபடியும் ஸ்லோவா அடி எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தா மறுபடியும் சத்தம். பக்கத்துல கேக்குது சவுண்டு. ஐயோ இது என்னன்னு தெரியலையடா, சிங்கமா இருக்குமோ, புலியா இருக்குமோ, கரடியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டாங்க வெற்றியும் கதிரும். போச்சு போ, எது பக்கத்துல வருதுன்னு தெரியலடா கதிரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, எப்படிடா ஓடுறது, ஓடினா அது நம்மளை விட வேகமா ஓடுமே, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. பார்த்தா எதிர்த்தாப்புல அவ்வளோ பெரிய கரடி, இவனை விட உயரமா இருக்கு. பார்த்துட்டு வெற்றி, ஐயோ கதிர் பக்கத்துல அப்படின்னு திரும்பி பார்க்கறான், கதிரை காணோம். பதறிட்டான் வெற்றி, என்ன பண்றதுனே தெரியல. என்ன ஆச்சு, இங்க தானே நின்னா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த கரடி அப்படியே அப்படின்னு கத்திக்கிட்டே வருது. பார்த்தனே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். டக்குனு அவன் மயக்க போட்ட மாதிரி கீழே விழுந்துட்டான் வெற்றி. பார்த்தா கீழே விழுந்துட்டு இப்படி பார்க்கறான், மரத்து மேல உட்காந்துருக்கான் கதிர். இவன் கரடி கிட்ட வந்துடுச்சு, வெற்றி கிட்ட வந்துருச்சு. ஒரு நல்ல ஃப்ரெண்டா என்ன பண்ணணும், அவன் டக்குன்னு மரத்துலேருந்து கையை கொடுத்து ஏறுடா மேல அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணணுமா இல்லையா? கதிர் பாட்டுக்கு மரத்து மேல ஜம்முன்னு உட்காந்துருக்கான். வெற்றி உடனே என்ன டிசைட் பண்ணா, நம்ம நவுறவே வேணாம், அப்படியே செத்த மாதிரி நடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்செல்லாம் அடக்கிக்கிட்டு அப்படியே விழுந்துட்டான். சுத்தமா செத்து போன மாதிரி நடிச்சிட்டு இருந்தான். அது கிட்ட அந்த கரடி இப்படி காது கிட்ட ஏதோ பண்ணுச்சு. பண்ணிட்டு அது போயிடுச்சு. ரொம்ப நேரம் அப்படியே இருந்தான் வெற்றி. அந்த கரடி நவுற வரைக்கும் அங்கே திரும்பவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கரடி ரொம்ப தூரம் நவுந்ததுக்கு அப்புறமா மெதுவாக ஏஞ்சி உட்கார்ந்தான் வெற்றி. அப்பதான் மேலேருந்து கதிர் இறங்கி வந்தான். வெற்றிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. எவ்வளோ கஷ்டமான நிலைமை, ஆபத்து, உயிர் போற நிலைமையில இருக்கான். அப்ப கூட அந்த கதிர் மேலே ஏறினவன் தான் கையை கூடுறான்னு கூட தூக்கி விடல. அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அங்கேருந்து கதிர் கீழே இறங்கி வந்து, டேய் உன் காதுல என்னமோ சொன்னுச்சேடா அந்த கரடி, என்னடா சொன்னுச்சு அப்படின்னு சொல்லி வெற்றி கிட்ட கேட்குறான். உடனே வெற்றி வேகமா ஏச்சு, அதுவா
இந்த மாதிரி நன்றி கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பி ஊருக்கே நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் வெற்றிக்கு புரிஞ்சுது, வெறும் ஹாப்பியான டைம்ல மட்டும் நம்ம கூட இருக்கவங்க பேரு ஃப்ரெண்டே கிடையாது. நம்ம என்னைக்கு கஷ்டப்படுறோமோ அப்போ உடனே கை கொடுத்து தூக்குறவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்னு வெற்றி புரிஞ்சுக்கிட்டான். ஸோ இதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, அமரகத்து ஆற்றருக்கும் கள்ளாமா அன்னார் தமரின் தனிமை தலை. அதாவது நம்ம உயிர் போற நிலைமையில ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமையில உதவாத ஒரு ஃப்ரெண்டை நம்ம வச்சுக்கிறதுக்கு விட நம்ம என்ன பண்ணலாம், தனியாவே இருந்துட்டு போகலாம். நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரப்ப யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க தான் நல்ல ஃப்ரெண்டு. இதுக்கெல்லாம் சும்மா நிறைய பேர் கூட இருப்பாங்க, கஷ்டப்படும் போது பார்த்தா பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு பேசாம தனியாவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இது அப்படியே யோசிச்சா நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கஷ்டப்பட போகும்பொழுது நாமளும் போய் ஹெல்ப் பண்ணணும். நம்ம மட்டும் எப்போதும் அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாது இல்லையா? ஸோ நம்மளும் அப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். அதை தான் நம்ம இந்த திருக்குறள்லேருந்து கற்றுக்குறோம். ஸோ அவங்க நல்ல ஃப்ரெண்டானும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பழகணும். ஸோ சில பேர் நம்மள்ட்ட நிறைய திங்ஸ் இருக்கும்போது சும்மா ஜாலியாக மட்டும் நம்ம கூட இருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்னா செய்ய மாட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுல தப்பு இல்லை. அதே சமயம் நாமளும் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டமான நேரத்தில் உதவக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். ஓகேவா குழந்தைங்களா? இந்த கதை பிடிச்சிருந்ததா? மறுபடியும் அடுத்த கதையில் பார்க்கலாம். Bye-bye.